அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்தன்று நாம் இந்த பூஜைகள் வீட்டில் செய்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு எளிய மந்திரம் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை நம்ம வைகாசி விசாகத்தன்று முருகனை நினைத்து உச்சரித்தோமானால் நம்மளுடைய சகல விதமான கவலைகளும் தீர்ந்து கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்வில் நம்ம மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மந்திரம் நம்மளுக்கு உதவும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று தான் வைகாசி விசாகமாக நாம் கொண்டாடப்படுகிறது. அன்று பார்த்திங்கன்னா 10 நாள் உற்சவம் எல்லா கோயிலிலையும் முருகன் சன்னதியில் நடைபெறும், மிக சிறப்பாக நடைபெறும். அந்த 10 நாளும் சில பேர் விரதம் இருந்து அந்த வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு எதனா ஒரு கோரிக்கையை வைத்து பால் காவடி, பன்னீர் காவடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு கொடுத்துறது, அது மாதிரி எவ்வளோ சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எந்த கோரிக்கைகள் நினைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் 22ஆம் தேதி காலை 8:15க்கு ஆரம்பித்து மறுநாள் அதாவது 23ஆம் தேதி வியாழக்கிழமை 9:45 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களிலும் புதன்கிழமை தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போது நம்ம வீட்டில் மாலை வேளையில், அதாவது நம்ம காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக எப்போவுமே நம்ம முன்னே நம்ம சுத்தபத்தமாக எப்போவுமே க்ளீன் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வெத்தலையில் 2 பிள்ளையாரை, அதாவது மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு அன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெறும். வீட்லேயே நீங்கள் பண்ணலாம், கோயிலில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், எத்தனா செஞ்சுக்கலாம், அபிஷேகத்துக்கு வேண்டிய சாமான் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருடைய ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் குறைந்தபட்சம் 108 தடவை சொல்ல முடியலனாலும் 54 முறைனா நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். மனதார நினச்சி முருகனை காலையில் நீங்கள் வெத்தலையில் பிள்ளையார் பிடிச்சிட்டு அருகம்புல்லை வச்சுட்டு முருகனுடைய வேல் இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், முருகனுடைய சிலை இருந்தாலும் அதுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் மாலையில் தான் சொல்லணும். அதாவது 6 மண் அகல் விளக்கை ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். அதாவது பதவி உயர்வு கிடைக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, திருமணம் தடைகள் எதுவாக இருந்தாலும், அதாவது தீராத நோய் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது இந்த வைகாசி விசாகத்திலிருந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் நீங்கள் அட்லீஸ்ட் 21 முறைனா சொல்லுங்கள். டெய்லியும் நீங்கள் சொல்லி வரும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்து நீங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமே மனதார நினச்சி செய்யுங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து அடையும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.